ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்னைக்கு ஒரு நியூ சைனீஸ் டிராமாவோட நெக்ஸ்ட் எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எபிசோட்லயே சென் நாட்டுல 2 கொடூரமான ஆட்கள் இருக்காங்க. வெள்ளை பிசாசு, கருப்பு பிசாசுன்னு 2 ஆட்கள் இருக்காங்க. அவங்கள தாக்குறதுக்காக, அதுலயும் குறிப்பா அந்த கருப்பு பிசாசை தாக்குறதுக்காக மலையில இருந்து ஒரு அம்பு வந்து அந்த கருப்பு பிசாசோட ஒரு ஆளை குதிர, அதனால இன்வெஸ்டிகேட் பண்றேன்னு சொல்லிட்டு அந்த மலையில இருந்து எல்லா மக்களையும் பிடிச்சிட்டு வந்து எல்லாத்தையும் கொலை பண்ண ட்ரை பண்ண அந்த இடத்துல நம்ம ஹீரோயின் இருக்காங்க. அவங்க ஒரு ஜஸ்டிஸ் ஆபீஸ்ல வேலை செய்யறவங்கிறதால அவங்க இந்த கொலையாளியை நான் யாருன்னு கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க டைம் வாங்கி கொலையாளியும் கண்டுபிடிச்சிடுறாங்க. அவனும் நம்ம ஹீரோயினை கொலை பண்ண ட்ரை பண்ண நம்ம ஹீரோ தான் அவங்கள காப்பாத்துறாரு. அதோட தான் நான் முடிஞ்சிருந்துச்சு. இந்த எபிசோட் ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோயின் யான்ஷி ஹீரோ கிட்ட தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்க. இந்த லீயை கொலை பண்றதுக்காக ஒருத்த வந்திருந்தான் இல்லையா, அவனை காவலாளிகள் பிடிச்சு வச்சிருந்திருப்பாங்க. அவன் என்ன பண்ணிடுறான்னா, நான் இதுக்கு மேல உயிரோடு இருக்க மாட்டேங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும், அதனால நான் உங்க கையால நான் சாக விரும்பல, நானே செத்துறேன்னு சொல்லிட்டு அவனே அந்த வீரர்கள்கிட்ட இருந்த வாழலி அவன் கழுத்து அறுத்துக்கிட்டு அந்த இடத்துலயே விழுந்துடுறான். அவன் சாகிறதுக்கு முன்னாடி லீயும் தானே கூட இருந்தான். லீ ஓடி போயிட்டு உன்னை யார் அனுப்பி வச்சதுன்னு கேட்க அவன் நம்ம ஹீரோவை கையை காட்டிட்டு இவர் தாங்கிற மாதிரி காட்டி விட்டுட்டு அவன் செத்து போயிடுறான். இதை கேட்ட அந்த லீக்கும் செம்மைய கோவம் ஆயிடுது. அப்ப இந்த வேலையை நீதான் செஞ்சியா, நீதான் என்னை கொலை பண்றதுக்கு ஆள் அனுப்பி வச்சியான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை சந்தேகப்பட்டு அவங்கிட்ட சண்டை போடுற மாதிரி போக உடனே நம்ம யான்ஷி வந்துட்டு அப்படிலாம் நினைக்காதீங்க, நம்ம ஹீரோ ரொம்ப நல்லவன், அவன் அந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்க மாட்டான், அவன் தப்பா சொல்லிட்டு இறந்துட்டான் அப்படின்ட்டு நம்ம யான்ஷிப் கொஞ்சம் பதட்டமாவே சொல்லுவாங்க. இதை கவனிக்கிற அந்த லீயும் இல்ல எனக்கும் தெரியும், நான் சும்மா பயமுறுத்துறதுக்காக அப்படி பண்ணுனேன், விளையாட்டா தான் பண்ணுனேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவனும் கிளம்பி போயிடுறான். அதுக்கப்புறம் நம்ம யான்ஷி அங்கேயே நின்னுகிட்டு இருக்க அங்குள்ள காவலாளிகள் எல்லாருமே இருந்தாங்க இல்லையா, அவங்க எல்லாருமே மண்டி போட்டுறாங்க. எங்களை மன்னிச்சிருங்க தளபதி, எங்களால தானே அவன் இறந்து போயிட்டான், நாங்க தான் சரியா அவனை கவனிக்காத விட்டுட்டோம் அப்படின்ட்டு எல்லாரும் மன்னிப்பு கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதெல்லாம் ஒன்னும் பரவாயில்ல, அவன் செத்தவன் என்ன நல்லவனா, அவன் ஒரு கொலகாரன், அவன் செத்தா இப்போ உங்களுக்கு என்ன, அதெல்லாம் உனக்கு பிரச்சனை இல்லை, நீங்க எழுந்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷென்னும் வந்துட்டு நம்ம யான்ஷியை யான் வீட்டுல கொண்டுட்டு போய் விடுங்க, அவங்க பாதுகாப்பா போகட்டும் அப்படின்னு சொல்ல நம்ம யான்ஷியும் அங்க இருந்து வேகமா ஓடி வெளியே வராங்க. அங்க பார்த்தா ஒரு 4-5 ஆட்கள் மண்டி போட்டு உட்காந்துருக்காங்க. நம்ம யான்ஷியும் பார்த்துட்டு பக்கத்துல ஓடி போயிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, எழுந்துறீங்க, இவங்க எல்லாரும் எங்களை காப்பாத்தி விட்டதுக்கு ரொம்ப நன்றி, நீங்க மட்டும் இல்லைன்னா நாங்க செத்தே போயிருந்திருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நன்றி சொல்லிக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோயினும் எழுந்துறீங்க, அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல, நான் என்னுடைய கடமையை தான் செஞ்சேன், எந்த தப்பும் பண்ணல, அதனால நீங்க வெளியே வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எழுப்பி விடுறாங்க. அதுல அந்த குட்டி பையனும் தான் இருக்கான். எல்லாரும் அங்க இருந்து போயிடுறாங்க. ஆனா அந்த குட்டி பையன் மட்டும் அங்க இருந்து போக மாட்டேங்கிறான். அக்கா நான் உங்க கூடயே இருந்துட்டுமா, நீங்க என்னைய உங்களுடைய ஸ்டூடெண்டா ஏத்துக்கிறீங்களா, நான் உங்க கூட இருந்து எல்லாத்தையும் நிறைய கத்துக்கலான்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் நம்ம யான்ஷி கிட்ட ஸ்டூடெண்டா இருக்கிறதுக்காக கேட்டுக்கிட்டு இருக்க. அந்த சமயம் ஒரு பொண்ணு பல்லக்குல வரா. அவ வந்துட்டு எங்க யான்ஷிக்கு ஒரு அப்ரண்டிஸ் கிடைச்சிட்டானா, ஆனா அவளால உன்னை ஏத்துக்க முடியாதேப்பா, அவ கவர்மெண்ட் ஆபீஸ்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கா, அவளால எப்படி உன்னை கூட்டிட்டு போயிட்டு வேலை வாங்க முடியும் அப்படின்ட்டு யான்ஷி வரியான கூப்பிட இவங்களும் ஓடி போயிட்டு உட்காந்துக்கிறாங்க. அந்த பொண்ணு இவனுக்கு பாய் சொல்லிட்டு என்ன ராஜ காவலர்கள் ஆபீஸ்ல இருந்து வந்துகிட்டு இருக்க, என்ன உன்னுடைய வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சா, எல்லாரையும் காப்பாத்திட்டியா அப்படின்ட்டு அந்த பொண்ணு கேட்க உனக்கு எப்படி இதெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னு கேட்கறதுக்கு அதான் பாதி ஆட்கள் நம்ம ஊர்ல உள்ளவங்கள தானே பிடிச்சிட்டு வந்திருக்காங்க, அவங்கள எல்லாரையும் நீ காப்பாத்தி விட்டுட்டியா, அவங்க எல்லாம் உனக்காக நன்றி சொல்லிக்கிட்டு ரொம்ப பெருமையா உன்னை பேசிக்கிட்டு இருந்தாங்க, இது எல்லாமே என் கடையில உள்ள பையனை என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு சரி அவன் உன்னை கண்டுபிடிச்சிட்டானான்னு கேட்க இல்லடி அவன் என்னை கண்டுபிடிக்கவே இல்லை, அவனுக்கு என்ன தெரியவே இல்லை அப்படின்ட்டு ஷென்னை பத்தி தான் பேசுறாங்க. நான் தான் லாஸ்ட் எபிசோட்ல சொல்லி இருந்திருப்பேன், நம்ம ஷென்னை ஏற்கனவே பார்த்து பழகின மாதிரியே இவங்க பாக்குறாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா இல்லையா, அதே போல இந்த ஃப்ரெண்டு பொண்ணும் கேட்டுட்டு இருக்கா ஷென் உன்னை கண்டுபிடிச்சிட்டானா, நீ அவங்கிட்ட பேசினியான்னு கேட்கறதுக்கே இல்ல அவன் என்னை கண்டுபிடிக்கவே இல்லைன்னு சொல்ல சரி விடு அவனுக்கு கண்ணு தெரியலையா இருக்கும், இல்ல அவனுக்கு பைத்தியங்கித்தையும் எதுவும் பிடிச்சிருக்கும் போல இருக்குது, உன்னை மறந்துருப்பானா இருக்கும், நீ எதுக்கும் கவலைப்படாத நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணும் ஒரு கவர்மெண்ட் அபிஷியல் தான், அதனால உனக்கு என்ன கோல்ங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும், உன்னுடைய கோலை சக்சஸ் பண்றதுக்கு பாரு அப்படின்னு சொல்ல கண்டிப்பா நானும் உன்ன மாதிரி ஒரு பெரிய ஆபீசரா வரணுங்கிறது தான் என்னுடைய கோலே அப்படின்ட்டு நம்ம ஹீரோயினும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி நான் உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போய் விடட்டுமான்னு கேட்கறதுக்கு இல்ல வேண்டாம் நாளைக்கு எக்ஸாம் இருக்கு, என்னை கூட்டிட்டு போயிட்டு ஜஸ்டிஸ் ஆபீஸ்ல விட்டு நான் அங்கதான் படிக்கணும் அப்படின்னு சொல்லவும் அந்த பொண்ணு நம்ம ஹீரோயினை ஜஸ்டிஸ் ஆபீஸ்க்கு கூட்டிட்டு போறா. அதே சமயம் இந்த ஜாங்க் அமைச்சரை தான் காட்டுறாங்க. அந்த அவனுடைய அசிஸ்டன்ட் கிட்ட பேசிக்கிட்டு இருக்க. அந்த அசிஸ்டன்ட் அவனுக்கு ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். என்ன மாஸ்டர் பண்றது, இவங்க 2 பேத்துக்கு இடையில இந்த பிரச்சனையால பெரிய பிழவே வரும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம், ஆனா அது நடக்கல, 2 பேருமே சேர்ந்தே அந்த கேஸை முடிச்சுட்டாங்க, அதுவும் இவ்வளவு சீக்கிரமா கண்டுபிடிச்சு கொலையாளி யாருங்கிறத கண்டுபிடிச்சு அவங்களையே கொலையும் பண்ணி வச்சிட்டாங்களே அப்படின்ட்டு இந்த அசிஸ்டன்ட் சொல்லிக்கிட்டு இருக்க. அதெல்லாம் கவலைப்படாத, நானும் அதுக்காக தான் ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தேன்,
ஆனா அது நடக்கல. ஆனா இருந்தாலும் பரவாயில்ல, என்னைக்கா இருந்தாலும் அவங்க 2 பேரும் எதிரிகளா தான் ஆக போறாங்க அப்படின்ட்டு இந்த மினிஸ்டரும் சொல்லிக்கிட்டு இருக்க. அப்படியே அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோயின் ஜஸ்டிஸ் ஆபீஸ்ல இருந்தாங்க இல்லையா, அவங்க அவசர அவசரமா ஓடி வராங்க. அவங்க வீட்டுக்கு அரண்மனையில இருந்து ஆர்டர் வந்திருக்கு. அதனால அவங்க அவசர அவசரமா ஓடி வந்துட்டு உள்ள போகிறது கேட்கறதுக்கு அரச காவலாளிகள் இருக்காங்க இல்லையா, அவங்க உள்ள விட மாட்டேங்கிறாங்க. நான் இந்த வீட்டோடைய சின்ன பொண்ணு தாங்க, என்னை விடுங்க, நான் உள்ள போகணும் அப்படின்னு கேட்கவும் சரின்ட்டு உள்ள விட்டுறாங்க. உள்ள போக அங்க அரச உத்தரவை எடுத்துட்டு வந்த ஆளும் அரச உத்தரவை படிக்க ஆரம்பிக்க அவங்க குடும்பமே மண்டி போட்டு கேட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக இவங்க வீட்டுல இருந்து தான் ஒரு பொண்ணு செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதுவும் 3வது பொண்ணை தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த பொண்ணு ரொம்ப டேலண்டாவும் ரொம்ப கண்ணியமாவும் நேர்மையாவும் இருக்கிற பொண்ணு. அதனால அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வைங்க அப்படிங்கிற மாதிரி அரச கட்டளை வந்திருக்கு. அதுவும் அவங்க அப்பா ஏத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் அவங்க எல்லாருமே அங்க இருந்து போனதுக்கு அப்புறம் அந்த பொண்ணுடைய அம்மா செம்மையா அழுதுகிட்டு இருக்காங்க. அவங்க தான் வைஃப் போல இருக்குது நம்ம ஹீரோயினோட அப்பாவுக்கு. என் பொண்ணு அந்த வெள்ளை பிசாசுக்கு கட்டி வைக்க மாட்டான், அவன் ரொம்ப மோசமானவன், கொடூரமானவன், என் பொண்ணு அங்க கல்யாணம் பண்ணி வச்சா என் பொண்ணு எப்படி நிம்மதியா வாழ்வா அப்படின்னு சொல்லிட்டு செம்மையா புலம்பிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. முடியவே முடியாதுன்னுகிட்டு அவங்க ஹஸ்பண்ட் எவ்வளவு சொல்லி பாக்குறாரு, நாம ஒண்ணுமே பண்ண முடியாது, நாமளா முடிவு எடுத்திருந்தோம்னா நம்ம பொண்ணுக்கு நல்ல குடும்பத்தை பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்போம். ஆனா இது ராஜ உத்தரவை நம்ம மீற முடியாது, என்ன பண்றதுன்னு எனக்கும் ஒன்னும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் புலம்பிக்கிட்டு இருக்க. இந்த விஷயத்த நம்ம ஹீரோயினோட அம்மா ஒட்டு கேட்டுட்டு இருக்காங்க. அவங்க 2வது மனைவி அவங்க ஒட்டு கேட்டுட்டு, அப்பாடா நல்ல வேலை நம்ம பொண்ணு கேட்கல, அவ கொஞ்சம் சுட்டித்தனமா சுத்திக்கிட்டு இருக்கிறவ தான், ஆனாலும் அவளை கேட்காத விட்டுட்டாங்களே, அது வரைக்கும் நிம்மதியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உள்ள பொண்ணு ஸ்வீட்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருப்பல, இவங்க பக்கத்துல போயிட்டு அவங்க பொண்ணை தூக்கி நிப்பாட்டிட்டு அவங்க கன்னத்தை பிடிச்சுக்கிட்டு, நல்ல வேலை நீ ரொம்ப அழகா இருந்தாலும் உனக்கு அந்த அளவுக்கு புத்திசாலித்தனம் இல்ல, நீ அங்கன்னு சுத்திட்டு அலைஞ்சுக்கிட்டு இருக்கிற, அதனால நம்ம தப்பிச்சோம், இல்லன்னா அந்த பையனுக்கு உன்னைய பொண்ணு கேட்டிருப்பாங்க, உன்னை கல்யாணம் பண்ணி கொடுக்குற மாதிரி வந்திருக்கும், நான் இப்ப அழுதுகிட்டு இருக்கணும், இப்ப சாவியோட அம்மா அழுதுகிட்டு இருக்காங்க, அதே போல நான் அழுதுகிட்டு இருந்திருக்கணும் அப்படின்ட்டு அவங்க பொண்ணை நம்ம ஹீரோவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு தேவையில்லையே அப்படின்ட்டு இப்ப உன்னுடைய ரூட் கிளியர் ஆயிடுச்சு, நீ வேற ஒரு நல்ல பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு நிம்மதியா வாழலாம், அதை பாக்குறதுக்கு எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படின்லாம் ரொம்ப பெருமையா பேசிக்கிட்டு, இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு, நீ டேலண்டாவும் இல்ல அந்த அளவுக்கு அழகாவும் இல்ல, அது வரைக்கும் சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாளே இந்த ஜாங்க் அமைச்சர் இருக்கான் இல்லையா, அவன் வந்துட்டு நம்ம ஹீரோயினோட அப்பாவை மீட் பண்றதுக்காக வந்திருக்கான் போல இருக்குது. அவன் உள்ள பேசிக்கிட்டு இருக்க, அத நம்ம ஹீரோயின் அந்த சைடு வந்தவங்க ஏதோ உள்ள இருந்து சத்தம் வருது, என்னன்னு கேட்கலான்னு சொல்லிட்டு ஒட்டு கேட்டுட்டு இருக்க. அந்த அமைச்சர் சொல்லிக்கிட்டு இருக்கான், நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, நான் சொல்றத நீங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் வெளியே வந்துகிட்டு இருக்க. நம்ம ஹீரோயின் ஓடி போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. என்ன பேசிக்கிறாங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்க. நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க, நான் உங்க கூட இருப்பேன், பயப்படாத, நான் சொல்றதை மட்டும் நீங்க செய்யுங்கன்னு சொல்லிட்டு போயிடுறான். அந்த மினிஸ்டர் அங்க இருந்து போனதுக்கு அப்புறம் அவருடைய வைஃப் ஓடி வந்துட்டு, என்ன விஷயம், என்ன பேசிக்கிட்டு இருக்காரு, அந்த மினிஸ்டர் என்ன சொன்னாருன்னு கேட்டுட்டு இருக்க. அதெல்லாம் நீ எதுவும் கவலைப்படாத, அவர் அரண்மனையிலே 6வது அமைச்சர், அவர் என்ன சொல்றாரோ நம்ம அதை கேட்டுப்படி நடந்துக்கலாம், இல்லைன்னா நம்ம உயிருக்கு தான் ஆபத்து ஆகும் அப்படின்ட்டு பேசிட்டு இருக்கக்குள்ள இது எல்லாத்தையும் நம்ம ஹீரோயினும் கேட்டுட்டு இருக்காங்க இல்லையா. இந்த அமைச்சர் நம்ம ஃபேமிலியை ஆட்டி படைக்கிறான் போல இருக்கே அப்படின்ட்டு அந்த பொண்ணு நினைச்சிட்டு இருக்க. அதே சமயத்துல ஒரு மேடு ஓடி வர, பெரியம்மா நம்ம சாவி ஓடி போயிட்டாங்க பாருங்க, லெட்டர் எழுதி வச்சுட்டு ஓடி போயிட்டாங்கன்ட்டு பதட்டத்தோட ஓடி வர, இதை கேட்ட அவங்க அப்பாவும் அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாரு. அவரை கொண்டு போயிட்டு அவர் ஒரு ரூம்ல படுக்க வைக்க அவரும் கொஞ்ச நேரத்துல மயக்கம் தெளிஞ்சு எழுந்திருக்கிறாரு. அங்க எல்லாருமே சுத்தி நின்னுட்டு இருக்காங்க, அவங்க வேலைக்காரங்க, அவங்க குடும்ப சொந்தக்காரங்க எல்லாருமே சுத்தி நின்னுட்டு இருக்காங்க. என்ன எல்லாரும் ஏன் இப்படி வந்து நின்னுட்டு இருக்கீங்க, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்க, இல்ல நீங்க மயக்கம் போட்டு விழுந்துட்டீங்கல்ல, அதனாலதான் எல்லாரும் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்க. அவருடைய வைஃப் பெரிய லேடி, அவங்க தலையாடிட்டு அப்படியே அமைதியா நின்னுட்டு இருக்காங்க. ஏன் முன்னாடி இங்க நின்னுட்டு இருக்கிறதுக்கு அவளை தேடி கண்டுபிடிக்கலாம்ல, முதல்ல போய் அவளை தேடி கண்டுபிடிக்கிற வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆளை அனுப்பி விடுறாங்க. அதுக்கப்புறம் ஞாபகம் வந்துட்டு, இல்ல இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது, சீக்கிரட்டா கண்டுபிடிக்கிறதுக்கு பாருங்க அப்படின்ட்டு சொல்ல, அவரோட வைஃபும் சீக்கிரட்டா கண்டுபிடிங்க, யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க அவங்க ஆட்கள்லாம். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அங்க இருந்து போக பார்க்க அவங்க அக்காவுடைய அம்மா வந்துட்டு, இல்லம்மா நீயும் போயிட்டு கொஞ்சம் தேடு, அவளை எங்க இருக்கான்னு தெரியல, உன்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் வீட்லயும் தேடு, அவளுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் வீட்லயும் தேடு, ஆனா யாருக்கும் தெரியாத தேடு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் சரிங்கம்மான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணும் ஓடி போக, நம்ம ஹீரோயினும் ஃபுல் டேவும் தேடி பார்த்துட்டு அப்படியே நைட் நேரத்துல ஒரு தெருவுல வந்துகிட்டு இருக்க. அங்க ஆள் யாருமே கிடையாது. அந்த சமயத்துல ஹீரோ அவனுடைய படைகளோட வந்துகிட்டு இருக்க. நம்ம யான்ஷியை பாத்துடுறான். யான்ஷி பக்கத்துல போயிட்டு, யான்ஷி நீ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, இந்த நேரத்துல ரோட்ல அலைஞ்சிக்கிட்டு இருக்க, வீட்டுக்கு போகாம அப்படின்ட்டு கேட்க, நம்ம யான்ஷிக்கு சென் மேல எந்த ஒரு பயமுமே இல்ல, அதனால திமிராவே நான் என்னோட முயல்குட்டிய ஒண்ணு தொலைச்சிட்டேன், அதை தான் தேடிக்கிட்டு இருக்கேன். உண்மையாவா, உங்க வீடு காலையில இருந்து மூடியதா இருக்கு,
இருக்கு. நான் நினைக்கிறேன் உள்ள வெட்டிங்காக நிறைய வேலை செஞ்சிட்டு இருப்பீங்க போல இருக்கு. அதனாலதான் காலையில இருந்து மூடி இருக்குது. ஆனா எப்படி உன்னுடைய முயல்குட்டி மட்டும் வெளியே தப்பிச்சு ஓடி வந்திருக்கோம்? அதை பத்தி நீங்க எதுக்கு கவலைப்படுறீங்க? அது என்னோட வேலை, நான் தேடி கண்டுபிடிச்சுக்கிறேன். உங்க வேலை என்னவோ அதை பாருங்கிற மாதிரி பேச, என்ன இப்படி பேசிக்கிட்டு இருக்க? நாளைக்கு எனக்கும் உங்க 3வது அக்காவுக்கும் கல்யாணம் ஆக போகுது. அப்ப நானும் உங்க சொந்தக்காரன் ஆயிடுவேன். அப்படி இருக்கக்குள்ள எதுக்காக என்கிட்ட இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? நாளைக்கு கல்யாணம் நடக்க போகுது, அதுக்குள்ள உன்னோட ரேபிட்டும் தேடி கண்டுபிடிச்சு வச்சிரு அப்படின்னு சொல்ல, இது கிட்ட நம்ம ஹீரோயின் என்ன நினைச்சாங்களோ தெரியல. நான் உங்ககிட்ட ஒரு கோரிக்கை வைக்க போறேன்னு கேட்க, என்ன என்கிட்ட கோரிக்கையா? என்ன பிச்சை கேட்க போறியாங்கிற மாதிரி ஹீரோ கேட்கறதுக்கு, பரவாயில்ல எதா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா நான் கேட்க வேண்டியதை கேட்கிறேன். நீங்க இந்த கல்யாணத்தை அப்படி ஸ்டாப் பண்ணிடுறீங்களான்னு கேட்க, என்ன கேட்கிற? எதை நினைச்சு நீ இதை கேட்கிறேன்னு கேட்கறதுக்கு, எனக்கு தெரியும் நான் உங்ககிட்ட பிச்சை கேட்கறனாவே இருந்துட்டு போட்டுமே, ப்ளீஸ் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிடுறீங்களான்னு கேட்க, அதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு? நீ அந்த அளவுக்கு ரேங்க்லயும் பெரிய ஆள் கிடையாது. இந்த கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணது நான் கிடையாது, ராஜமாதா தான் ஏற்பாடு பண்ணிருக்காங்க. அவங்க கிட்ட இதை உன்னால சொல்ல முடியுமா? அதெல்லாம் இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட முடியாது. என்ன பண்ண முடியுமா பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கேட்கறதுக்கு, இங்க பாருங்க, உங்களுக்கும் எங்க அக்கா மேல லவ் கிடையாது, எங்க அக்காவுக்கும் உங்க மேல லவ் கிடையாது. லவ் இல்லாத வாழ்க்கை எப்படி ஒழுங்கா இருக்க முடியும்? உங்க லைஃப் லாங் ஒன்னா வாழ்றது ரொம்ப கஷ்டமாயிடும். புரிஞ்சுக்கீங்க, நான் உங்களுக்காக தான் இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். எங்க அக்காவுக்கு உங்களை பிடிக்கவே இல்ல, நீங்களும் எங்க அக்காவை கல்யாணம் பண்ணிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் யான்ஷியும் அங்க இருந்து போயிடுறாங்க. அப்படியே அந்த நைட்டு நேரத்துல ஒரு ஆளை காட்டுறாங்க. அவன் முகத்துல மாஸ்க் எல்லாம் போட்டுக்கிட்டு ஒரு சமாதி கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கிறான். அந்த சமாதியில இருக்கிறது அவங்க அம்மா போல இருக்கு. அவங்க அம்மா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான், அம்மா ஒரு நாள் உங்களை ஒரு உன்னதமான கல்லறையில எல்லாருக்கும் தெரியற மாதிரி வச்சு உங்களுக்கு அஞ்சலி செலுத்துவோமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்ப இன்னொரு பொண்ணு மாதிரி இருக்கு. அந்த பொண்ணு முகத்துல மாஸ்க் போட்டுக்கிட்டு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு பாஸ்ன்னு கூப்பிட, அவனும் அங்க இருந்து போக அப்படியே அடுத்த நாள் காலையிலேயே ஆயிடுது. கல்யாண நாளும் வந்துருது. நம்ம ஹீரோயின் வீட்டுல எல்லாமே டெக்கரேட் எல்லாம் பண்ணிட்டாங்க. கல்யாணத்துக்கு தேவையான அந்த ரெட் கலர் டெக்கரேஷன் எல்லாம் முடிச்சு வச்சிருக்காங்க. ஆனாலும் அவங்க பொண்ணு இன்னும் கண்டுபிடிக்கல இல்லையா? அதனால யான்ஷியோட அப்பா எல்லா வேலைக்காரங்களையும் கூப்பிட்டு, நாங்க எல்லாருமே உயிரோட இருக்க போறதில்ல, நாங்கெல்லாம் செத்து போயிடுவோம், நீங்க எல்லாம் இங்க இருந்து கிளம்பி போயிடுங்க, நீங்க என்ன தப்பு பண்ணீங்க, நீங்க எதுக்காக இங்க இருக்கணும், நீங்க எல்லாம் கிளம்பிடுங்க, நான் உங்களுக்காக கொஞ்சம் பணம் கொடுக்குறேன், ஆளு கொஞ்சம் பணம் கொடுக்குறேன், நீங்க எடுத்துட்டு கிளம்பிருங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் கொஞ்சம் பணத்தையும் கொடுத்துட்டு நீங்க கிளம்புங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. அப்ப அவருடைய பையன் ஓடி வந்துட்டு அவங்க அம்மா கிட்ட, அம்மா எனக்கு சாக பிடிக்கலம்மா, நான் சாக மாட்டேம்மா அப்படின்ட்டு அழுதுகிட்டு இருக்கான். இதை பாக்குற அவருக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. அவங்க பொண்ணுகிட்டயும் ஒரு லெட்டர் எடுத்து காட்டிட்டு, நான் ஆல்ரெடி இதுல லெட்டர் எழுதி வச்சிட்டேன், நம்ம குடும்பத்தோட செத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்தா நம்ம யான்ஷிக்கு ஒரு ஐடியா தோணுது. அப்பா நான் அவனை மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்ல, இது கேட்டு அவரு ஷாக் ஆயிடுறாரு. அவங்க வைஃப்ங்க 2 பேருமே கூட ஷாக் ஆயிடுறாங்க. அப்படியே அந்த மேரேஜுக்கு தேவையான எல்லா ப்ரிப்பரேஷனுமே ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. அவங்க வேலைக்காரங்க கூட என்னது கல்யாணம் நின்னு போச்சுன்னு சொன்னாங்க, இப்ப நம்ம சின்னம்மாவை கூட்டிட்டு போறாங்களாமே, அவங்கள கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்களாமேன்னு காசிப் பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படியே நம்ம ஹீரோயினும் கல்யாண மேக்கப்ல ரெடி ஆயிட்டு வெளியே வந்துகிட்டு இருக்க, அவங்க அம்மா முன்னாடியே பிடிச்சு வச்சுக்கிறாங்க. ஏமா உனக்கு தேவையில்லாத வேலை, நீ எதுக்கு இதுல போய் மாட்டிக்கிற, நாம எல்லாரும் செத்துறக்கூடாதுங்கிறதுக்காக அந்த ஷென் ஃபேமிலி கிட்ட நீ போய் மாட்டிக்கிட்டேன்னா உன் நிலைமை என்ன ஆகுறது? நான் ஒன்னு சொல்றேன், நீ கேக்குறியா? நீ வேலை செய்யற ஜஸ்டிஸ் ஆபீஸ்ல உனக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருப்பாங்க, அவங்க கிட்ட சொல்லி நீ எங்கேயாவது 3 மாசம் மறைஞ்சிரு, அதுக்கப்புறம் நீ வா, அதுக்குள்ள எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு போயிடும், அதுக்கு தேவையான உனக்கு பணத்தையும் நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவங்க கையில இருக்கிற வலையெல்லாம் கழட்டி கழட்டி அந்த பொண்ணு கையில கொடுத்துட்டு இருக்காங்க. இதை நம்ம யான்ஷியோட அப்பாவும் பாக்குறாரு. அவருக்கும் புரியுது, என்னதான் 2வது மனைவியோட பொண்ணா இருந்தாலும் அவங்களும் அவருடைய பொண்ணு தானே, அதனால அவ சொல்றது கரெக்ட் தாங்கிற மாதிரி அவரும் யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. யான்ஷியும், அம்மா நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்கம்மா, நான் பாத்துக்கிறேன், இந்த சமயத்துல நானும் ஓடி போயிட்டேன்னா நம்ம குடும்பத்துக்கு பெரிய ஆபத்தாயிடும், நம்ம எல்லாருமே செத்து போயிடுவோம், நானே திரும்ப வந்தாலும் கூட நானும் கூட உயிரோட இருக்க முடியாது, நம்ம யான் ஃபேமிலியை காப்பாத்துறதுக்கு நான் தான் இருக்கேன்னா நான் கண்டிப்பா அதை செய்யறேன், நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்கம்மா, யான் ஃபேமிலியை நான் காப்பாத்தியே தருவேன் அப்படின்ட்டு அவங்க கையில அவங்க அம்மாவுடைய நகைப்பெட்டி நகைகள்லாம் கொடுத்துருப்பாங்களே அதை ரிட்டர்ன் கொடுத்துட்டு, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, நான் ஷென்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா எந்த பிரச்சனையும் வரப்போறது கிடையாது, நம்ம யான் ஃபேமிலியும் கூட நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்டையும் அந்த குடும்ப தலைவி அவங்க முதல் அம்மா கிட்டையும், நான் போயிட்டு வரேன்ப்பா, நான் போயிட்டு ஷென்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் கொடுங்கன்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் வாங்க போக, அவரும் அவங்கள பிடிச்சுக்கிட்டு ஒரு நன்றி உணர்ச்சியோடையும் ஒரு பயத்தோடையும் அவங்கள வழி அனுப்பி வைக்கிறாரு. நம்ம யான்ஷியும் பல்லக்கில் ஏறி வந்துகிட்டு இருக்க, அப்ப ஹீரோ ஷென்னும் அவங்கள கூட்டிட்டு போறதுக்காக அவனுடைய படைகளோட அங்க வர, நம்ம ஹீரோயின் வந்துகிட்டு இருக்கிற பல்லக்கையும் ஸ்டாப் பண்ணி உள்ள இருக்கிறது யாருங்கிறத நான் பார்க்கணும்னு சொல்லி கேட்கறதுக்கு அந்த வேலைக்கார பொண்ணு கொஞ்சம் பயப்படுறா. ஏன்னா நம்ம யான்ஷி தானே இருக்காங்க, அவங்க அக்கா இல்ல, அதனால அந்த பொண்ணு பயந்துகிட்டு இருக்க, அவ என்னுடைய வைஃப், அவளை நான் பார்த்தே
பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஹீரோ கண்டுபிடிச்சிட்டான்னு நினைக்கிறேன். டக்குன்னு அவனுடைய வாள் எடுத்து அந்த திரையை விலக்கி உள்ள இருக்கிறது யாருங்கிறத நான் பார்க்கணும், நீங்க ரொம்ப அறிவாளி, ரொம்ப ஒழுக்கமானவங்க, ரொம்ப நேர்மையானவங்க எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்படியாமட்ட பொண்ணு நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல, முகத்தை காட்டுங்க பார்க்கலாம் அப்படின்ட்டு கேட்க, நான் அந்த அளவுக்கு குட் கேரக்டர் உள்ள பொண்ணு கிடையாதே அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் தான் எட்டி பாக்குறாங்க. அதை பார்த்த உடனே ஓ இவதானா அப்படிங்கிற மாதிரி ஆகுது. ஆனா இருந்தாலும் இவங்க அக்காவை தானே கல்யாணம் பண்ணி வைக்கிறோம்னு சொல்லிட்டு ராஜமாதா உத்தரவு போட்டிருந்தாங்க. ஆனா இவங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறத பார்த்த உடனே கொஞ்சம் டிசப்பாயிண்டட் தான். அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோ அவன் வாளாலே நம்ம ஹீரோயினை கொலை பண்ற மாதிரி வாளை உள்ள விட செம்மையா பயந்து போயிடுறாங்க. அங்க பறந்துகிட்டு இருந்த ஒரு ஈய தான் கொண்டிருக்கான். உங்களுக்கு மனுஷத்தன்மையே இல்லையா? உங்க வைஃபை இவ்வளவு பப்ளிக்கா கொல்றதுக்கு தான் முடிவு பண்ணிருக்கீங்களா? என்ன கொலை பண்றதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்ட்டு கேட்க, நான் உன்னை கொல்லலாம் வாழ விடல, இதோ ஒரு ஈ பறந்துகிட்டு இருந்துச்சு அதை தான் கொன்னேன் அப்படின்ட்டு ஈய காட்ட, இது ராஜமாதா கட்டளை, அவங்களே உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக எனக்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்கன்னா நான் உங்க ரேங்க்கு ஈக்குவலா தான் வரேன். இப்ப நீங்க என்னை கொலை பண்ண முடியாது அப்படிங்க. இதுக்கெல்லாம் எதுக்கு இந்த அளவுக்கு கோவப்பட்டுக்கிட்டு இருக்க? டேக் இட் ஈஸியா எடுத்துக்கு அப்படின்ட்டு அவனுடைய வாளை அவன் கை கடையில வச்சு தொடச்சிட்டு, இன்னைக்கு நான் உன் கழுத்தை வெட்டாம போகலாம், ஆனா கண்டிப்பா சீக்கிரமாவே நடக்கும் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயின் செம்மையா பயந்து போயிடுறாங்க. அவங்க செம்மையா பயந்துகிட்டு இருக்க அப்பயும் ஹீரோ நீ உயிர் வாழற நாட்களை எண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செம்மையா மிரட்டி விட்டுட்டு போக அவங்க இன்னுமும் செம்மையா பயந்துடுறாங்க. அசிஸ்டன்ட் கூட இவங்க வீட்லயே இவங்க தான் ரொம்ப போல்டா பேசிக்கிட்டு இருக்காங்க, உங்ககிட்ட பயப்படவே மாட்டேங்கிறாங்க, ஆனா இவங்க ராஜாவுடைய கட்டளையை மீறிட்டாங்களே அப்படிங்க. அவங்க எல்லாம் ராஜாவுடைய கட்டளையெல்லாம் மீறல, அவங்க யான் ஃபேமிலியில இருக்கிற பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னாங்களே தவிர அவங்க எந்த பொண்ணுன்னு குறிப்பிட்டு சொல்ல கிடையாது. அதனால இவங்க அரச உத்தரவை மீறினதாவும் அர்த்தம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த குடும்பத்துல இவ்வளவு போல்டான ஒரு பொண்ணா? இல்ல இல்ல, இவங்க குடும்பமே ஒரு போல்டான குடும்பம் தான், ஆனாலும் இந்த பொண்ணுக்கு ஒரு மூளை அதிகமாவே வேலை செய்துன்ட்டு போய்கிட்டு இருக்க நம்ம ஹீரோயினும் பின்னாடியே போய்கிட்டு இருக்காங்க பல்லக்குல. அந்த சமயத்துல அவங்களுடைய ஃப்ரெண்டு நைட்டு பார்த்தாங்களே, அந்த ஃப்ரெண்டு பொண்ணு ஓடி வரா, யான்ஷின்ட்டு ஓடி வர, அவங்களும் திரைய விலக்கி விட்டு, எதுக்காக நீ வந்தன்னு கேட்க, நீ என்ன கல்யாணம் பண்ணிக்க போறியா? யார கல்யாணம் பண்ணிக்க போற? ஷென்னைய கல்யாணம் பண்ணிக்க போற அப்படின்னு கேட்க, அவன் இப்ப ஷென் மட்டும் கிடையாது, வெள்ளை பிசாசு, அத ஞாபகத்துல வச்சுக்கோ அப்படிங்க. நீ எதுக்காகடி அவனை கல்யாணம் பண்ணிட்டு அவன் வீட்டுக்கு போறேன்னு கேட்க, வேற வழி இல்ல நான் போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்ல, எனக்கு பயமா இருக்கே அப்படிங்கிறதுக்கு, நீ இங்க இருந்து போ நான் பாத்துக்கிறேன்னு சொல்ல, நான் உன்னை இப்படியே விட்டுட்டு போக மாட்டேன், நான் கூடயே வரேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணும் நம்ம ஹீரோயின் கூடயே வந்துகிட்டு இருக்க. ஷென் ஃபேமிலியில அவங்க மெயின் வீடு இருக்கும் இல்லையா, அந்த வீட்டுக்கு ஓடி வந்துட்டு ஒரு காவலாளி அங்க மேனேஜர் மாதிரி இருக்கிற அங்கிள் கிட்ட மணமகள் இங்க வந்துட்டாங்கன்னு சொல்ல, அவரு ஷாக் ஆயிட்டு என்ன மணமகள் இங்க வராங்களான்னு கேட்க, அப்படியே நம்ம ஹீரோயினோட என்ட்ரி தான். அவங்க ஃப்ரெண்டு கூட வந்துகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினும் அவங்க ஃப்ரெண்டு உள்ள வந்து பாக்குறாங்க. அங்க மேரேஜ்க்கு உண்டான எந்த ஒரு ஏற்பாடுமே நடக்கவே கிடையாது, நார்மலா இருந்துட்டு இருக்கு. அத ரெண்டு பேரும் பார்த்துட்டு என்ன இவ்வளவு நார்மலா இருந்துட்டு இருக்கு, கல்யாணம் பண்றதுக்கு உண்டான ஏற்பாடு எதுவுமே நடக்கலையே அப்படின்ட்டு டவுட்டோடய முழிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த வீட்டை பாத்துக்கிற மேனேஜர் அங்கிள் வேற ஒரு மாதிரி திரும்பி பாப்பாரா, அவரை பாக்குற பார்வையிலேயே இவங்க ரெண்டு பேரும் செமையா பயந்து போயிடுறாங்க. நம்ம ஹீரோயின்லாம் அவங்க ஃப்ரெண்டோட கையை பிடிச்சிட்டு பயந்துகிட்டே பார்க்க, அந்த மேனேஜர் அங்கிளும் சிரிச்சுக்கிட்டே, என்னம்மா மேரேஜ் தேவையான எந்த ஏற்பாடுமே இங்க நடக்கலையேன்னு பாக்குறீங்களா? கவலைப்படாதீங்க, அதெல்லாம் நாங்க ஒரே நாள்ல முடிச்சிருவோம், அதுக்காக நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க உள்ள போங்க, நாங்க அதுக்குண்டான ஏற்பாடெல்லாம் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. எங்களுக்கு எங்களுடைய ரூம் எதுன்னு காட்ட முடியுமான்னு கேட்க, வாங்க நான் உங்களுக்கு காட்டுறேன்னு சொல்லிட்டு வழிகாட்டவும் செய்யறாரு. நம்ம யான்ஷியோட ரூமையும் காட்ட அவங்களும் உள்ள போய் உட்காந்துக்கிறாங்க. அவங்க உள்ள போன உடனே அந்த மேரேஜ்க்கு உண்டான ப்ரிப்பரேஷன்லாம் நடக்க ஆரம்பிச்சிருது. ரெட் கலர் கிளாத்ஸ், ரெட் கலர் கேண்டல்ன்ட்டு ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் எல்லாம் கொண்டு வந்து அடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதே சமயம் இந்த சைடு ஹீரோ கிட்ட அவனுடைய அசிஸ்டன்ட் தலை தெறிக்க ஓடி வந்துட்டு, ஐயோ பேட் நியூஸ் பாஸ் அப்படின்ட்டு ஓடி வரான். என்னாச்சுன்னு கேக்குறதுக்கு, கல்யாண பொண்ணு நம்ம வீட்டுக்கே வந்துட்டாங்க அப்படின்னு சொல்ல, என்ன சொல்ற, அவளை இவ்வளவு மிரட்டியுமா பயப்படாத வந்திருக்கான்னு கேக்குறதுக்கு, ஆமா பாஸ், அவங்க எவ்வளவு போல்டா இருக்காங்க பாருங்க, நீங்க அவ்வளவு தூரம் மிரட்டியும் கூட அவங்க எதுக்குமே பயப்படாத இப்ப நம்ம வீட்டுக்கே வந்துட்டாங்க, ஆனா அங்க வந்ததுக்கு அப்புறம் அங்க மேரேஜ்க்கு உண்டான எந்த ப்ரிப்பரேஷனும் நடக்கல, அதனால அதெல்லாம் கூட கேட்டிருக்காங்க. நம்ம மேனேஜர் அங்கிள் தான் அவங்கள கூட்டிட்டு போயிட்டு அவங்களுக்கு உண்டான ரூம்ல உட்கார வச்சிருந்திருக்காரு. இது நம்ம வீட்டுல இருந்து வேலைக்காரங்க ஓடி வந்து என்கிட்ட சொன்னாங்களா, அதுக்கப்புறம் தான் நம்ம அங்க மேரேஜ் செரமனி நடக்கிறதுக்காக எல்லா ப்ரிப்பரேஷனும் ரெடி பண்ணுங்கன்னு சொன்னேன், அவங்க எல்லாம் இப்ப ரெடி பண்ணிட்டு இருக்காங்க பாஸ் அப்படின்ட்டு. இவங்க எப்படி இவ்வளவு தைரியமா வந்தாங்கன்னு எனக்கு தெரியல, அந்த ஜாங் அமைச்சருக்கு வேலை செய்யறதுக்காக தான் இவ்வளவு தைரியமா இங்க வந்திருக்காங்க போல இருக்கு. நம்ம இப்ப என்ன பாஸ் பண்றது? இப்ப அவங்கள வீட்டை விட்டு வெளியே துரத்த முடியாது, அரசு உத்தரவு, நம்மளால என்ன பண்ண முடியும்னு கேட்டுட்டு இருக்க. பிளஸ் இன்னும் பேப்பர்ல ஏதோ நேமை எழுதி எழுதி எரிச்சுக்கிட்டே அந்த முயல் குட்டி நம்ம வீட்டுக்குள்ளேயே வந்துருச்சா, எவ்வளவு தைரியம் இருந்தா நம்ம வீட்டுக்குள்ள வந்திருக்கோம், பாத்துக்கலாம் என்ன நடக்குதுன்னு தான் பாக்கலாம்
அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்க இங்க நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. அவங்க ஃப்ரெண்டு கூட பேசிக்கிட்டே இருக்காங்க. அந்த ஃப்ரெண்டு பொண்ணு என்ன உனக்கு டவுரி எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்களா, எவ்வளவு டவுரி கொடுத்துருக்காங்க, நான் வேணா பேரம் பேசட்டுமா அப்படின்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க. அப்ப இவங்க பேசிக்கிறத ஒரு வேலைக்கார பொண்ணு வெளியே இருந்து கேட்டுட்டு ஓடி போறா. அப்படி இவங்க 2 பேருமே வெளியே வந்துட்டு நீ எதுக்காக இங்க வந்த, நீ வந்திருக்கவே கூடாது அப்படின்லாம் அந்த ஃப்ரெண்டு பொண்ணு கேட்டுட்டு இருக்க. நம்ம யான்ஷியும் நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன், நீ வீட்டுக்கு போன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. இல்ல உன்னைய விட்டுட்டுலாம் நான் வீட்டுக்குலாம் போக மாட்டேன், எனக்கு பயமா இருக்குங்க. இங்க பாரு, நான் தான் அவனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக இங்க வந்திருக்கேன். அவனுக்கு என் மேல எல்லாம் இஷ்டம் கிடையாது, அவனுக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கே இஷ்டம் கிடையாது, நீ எதுக்கும் கவலைப்படாத, இது அரசு உத்தரவு, அதை அவங்களால மீறவும் முடியாது, என்ன எதுவும் அவங்களால பண்ண முடியாது. ஆனா இருந்தாலும் நீ ஒரு சிங்கத்தோட குகையில மாட்டிக்கிட்டியே, எப்படி இதுல இருந்து வெளிவர முடியும், எனக்கு பயமா இருக்குங்க, நீ எதுக்கும் கவலைப்படாத, என்ன அவங்களால எதுவுமே பண்ண முடியாது, நான் இங்க இனிமேல் வாழ்ந்துதானே ஆகணும், அவன் கண்டிப்பா இந்த சைடே எட்டி கூட பார்க்க மாட்டான், நீ எதுக்கும் கவலைப்படாத போன்னு சொல்லி அனுப்பி வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் உள்ள வந்து அவங்க கையில இருக்கிற ஒரு மணி எடுத்து பாக்குறாங்க. அது இவங்க சின்ன வயசா இருக்கக்குள்ள நம்ம ஹீரோ தான் அவங்க கழுத்துல போட்டு விட்டுருப்பார் போல இருக்குது. அதை எடுத்து பார்த்துக்கிட்டே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க. அதோட தான் இந்த எபிசோடு முடியுது. யான்ஷி ஹீரோவை அவங்க நல்ல மனசோட தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஷென் வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஆனா ஷென்க்கு நம்ம ஹீரோயின் மேல எந்த நம்பிக்கையுமே இல்ல. அந்த ஜாங் அமைச்சருக்கு இவ ஹெல்ப் பண்றதுக்காக தான் வந்திருக்கா, நம்மள அழிக்கிறதுக்காக தான் வந்திருக்கான்னு சொல்லிட்டு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல 2 பேருக்கும் ஓடிக்கிட்டு இருக்கு. அதுல இவங்களுக்குள்ள நிறையவே பாஸ்ட் இருக்கும் போல இருக்குது. அது என்னங்கிறதெல்லாம் அடுத்தடுத்த எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த எபிசோட் நோட்டிபிகேஷனுக்காக. அடுத்த எபிசோட்ல சந்திக்கிற வரைக்கும் பாய் அண்ட் தேங்க்யூ.